வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 11 நாள் 27 செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 9, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அண்ணனூரில் முதியோர் இல்லம் பானு ரமேஷ் தோழிகள் இணைந்து தொடங்கினர். கோவை மாவட்டம் அண்ணனூர் வட்டம் அக்கரை செங்கம்பள்ளியில் ஆதரவற்றோருக்கான முதியோர் இல்லம் திறப்பு விழாவானது செப்டம்பர் 7, 2025 திங்கட்கிழமை நடைபெற்றது. முதியோர் இல்லத்தை நல்லூர் வட்டம் திரு பாலு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த இல்லத்தை தொடங்க வேண்டிய அவசியம் இருப்பதை கலந்தாலோசித்த பொருளாளர் வி. நித்யா அசோக், செயலாளர் வாணிக்கண்ணன், முதியோர் இல்லம் நிறுவனர் பானு ரமேஷ் மூவரையும் பலரும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். நல்லூர் வட்டத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தி வரும் இல்லம் தேடி உள்ளம் நாடி. கோவையில் ஹேமலதா. தமிழகத்தின் 4 திசைகளிலும் அன்றாடம் நடைபெற்று வரும் நல்லூர் வட்டம் செயல்களில் ஒன்று இல்லம் தேடி உள்ளம் நாடி. அதில் அயராது சாதனை படைத்து வருபவர் நல்லூர் வட்டத்தின் மகளிர் கள மாநில பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா. ஹேமலதா செப்டம்பர் 7 அன்று கோவையில் கடந்த 13 ஆண்டுகளாக இரத்த தான பணியை சிறமேற்கொண்டு சிறப்பாக செய்து வரும் பிரியதர்ஷினி அவர்களை அவரது இல்லம் சென்று சந்தித்து அக்டோபர் 15 கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழா பற்றிய தகவலை தெரிவித்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தினார். அப்போது பிரியதர்ஷினியின் பெற்றோரும் உடனிருந்தனர். இப்போது இருவர் ஆனார்கள். இருவரும் இணைந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் துறை மாநில பொறுப்பாளர் திரு சவுடமுத்து இல்லம் தேடி சென்றபோது அங்கு சரவணம்பட்டி சங்கரும் 3ஆமவராக இணைந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக திருமதி ஹேமலதா குழுவாக மற்றொரு இரத்த தான செயல்பாட்டாளர் திருமதி கலைவாணியை சந்தித்தனர். மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று பெற்றோர்களை சந்திக்கும் ஆசிரியை மேனகா தமது மாணவி மணிமேகலையின் இல்லம் தேடி சென்று பெற்றோரை சந்தித்து பேசும்போது அந்த தாய் தமது குழந்தையை கல்வியில் சிறக்க செய்ய லட்சிய வாழ்க்கை வாழ்வதை உணர முடிந்ததென்று லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே சங்கரன் திரடு என்ற ஊரை சேர்ந்த திரு முப்புடாதி அவர்களை நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் திரு பசுபதி சந்தித்து நல்லூர் வட்டம் கலாம் ஆண்டு 6 பற்றி அறிமுகம் செய்து வைத்தார். தேனி மாவட்ட செய்திகள். உடல் உறுப்பு தானம் செய்த திரு அருணாச்சலம் அவர்களை நல்லூர் வட்டம் உலக அமைதி குழு மாவட்ட ஆட்சியர் மூலம் சிறப்பித்தது. சித்த மருத்துவத்துறை திரு அருணாச்சலம் அவர்கள் நல்லூர் வட்டத்தில் பயணிப்பது மகிழ்ச்சிக்குரியது என்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியருக்கு அழைப்பு. செப்டம்பர் 21 உலக அமைதிக்கான பேரணி மற்றும் உலக அமைதி விருது 2025 விழாவிற்கு தலைமை ஏற்க தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்களை உலக அமைதி பொறுப்பாளர் திரு பால்பாண்டி, இளைஞர் கள பொறுப்பாளர் திரு சுந்தர், விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு ராஜா ஆகியோர் குழுவாக சென்று அழைத்ததாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார். தேனி மாவட்ட ஆட்சியரகம் சென்றபோது அங்கு ஆசிரியர் பேரமைப்பு தலைவர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. ஒரு அரிய தகவலை தகுதி வாய்ந்த நபர்களிடம் சேர்க்க முடிந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது என்று திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார். காத்த போல மழைய போல வெயில போல கவிஞர் ஜே. பிரான்சிஸ் கிருபா குறித்த ஆவணப்படம் விவேக்பா சென்னையில் வெளியிட்டார். நட்சத்திரங்களை பார்க்கறது, பானத்தை அள்ளி குடிக்கிறது, நம்ம சும்மா பார்ப்போம், அவன் குடிச்சிருவான். அப்படி எப்படி முடியும்? அவன் தான் அது. அவருக்கு இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி. அவருக்கு அவர் எழுத்துக்கான அவரோட அந்த ஒட்டுமொத்த கவி மனத்துக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் அவர் பார்ப்பார் போல். ஒரு கவிஞனின் கவி மனசை புரிந்து கொண்டு அவனோடு நட்பாடுதல்ங்கிறது ஒரு சாகசமான விஷயந்தான். நாங்கள் எங்கேயா நடந்து போயிட்டு இருப்போம். எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஒரு மின்சார கம்பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்கும்போது அங்கே மின்சார கம்பியை பார்ப்போம் இல்லையா? பிரான்சிஸ் அது பார்க்கும்போது அங்கே ஒரு 4-5 பறவைகளோடு தான் பார்ப்பார். செப்டம்பர் 7, 2025 ஞாயிறு அன்று விவேக்பா இயக்கத்தில் உருவான காத்த போல மழைய போல வெயில போல என்ற கவிஞர் பிரான்சிஸ் கிருபா பற்றிய ஆவணப்படம் சென்னையில் வெளியிடப்பட்டது.
நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக பாடலாசிரியர் திரு கார்த்திக் நேதா கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். தற்போதுள்ள சமூக பொருளாதார சூழ்நிலையில் பிரான்சிஸ் போன்ற கலைஞர்களுக்கு ஏற்படும் நெருக்கடிகள் குறித்து ஆவணப்படம் பேசியிருப்பதாகவும், கலைஞர்கள் மட்டுமல்லாமல் சக மனிதர்களுக்கும் இந்த சூழல் இருந்து வருவதாகவும், அதை சரி செய்யும் பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று இயக்குனர் லெனின் பாரதி பகிர்ந்து கொண்டார். பிரான்சிஸ் கிருபாவின் ஆவணப்படம் எக்காலத்திலும் பார்க்கப்படும், பேசப்படும், அனைவராலும் தெரிந்து கொள்ளப்படும் மிக முக்கியமான பதிவாக எதிர்கால வரலாற்றில் இடம்பெறும் என்ற தனது வாழ்த்தினை கவிஞர் திரு சாம்ராஜ் பதிவு செய்தார். விழாவின் நிறைவாக பார்வையாளர்களின் மத்தியில் ஆவணப்படத்தின் இயக்குனர் விவேக் அவர்களுடன் சிறப்பானதொரு கலந்துரையாடல் நடைபெற்றது. நிகழ்வில் ஏறக்குறைய 130 பேர் கலந்து கொண்டனர். இதன் தொடர் நிகழ்வு செப்டம்பர் 14 தூத்துக்குடியில் என்று விவேக் தெரிவித்தார். தகவல் பாலமுரளி. எங்கள் அரசன் நீயே என்று எதுவும் முடியை சூட்டாமல், சிங்கம் தனது திறத்தால் ஏற்றத்தால் தாமே விலங்கின் அரசாமே என்ற கவிதைக்கேற்ப விவேக் தொழில்நுட்பம் கருத்துக்களை தாமே முயற்சித்து வளர்த்து கொண்டு இன்று இந்த நிலையை அடைந்திருப்பதற்கு கடந்த காலங்களில் நல்லூர் வட்டத்தின் மாணிக்க மாணவர் விருது, கலாம் ஆண்டு லோகோ, நம்பிக்கை செய்திகள் லோகோ போன்ற எண்ணற்ற டிஜிட்டல் வடிவங்களை பலரும் பாராட்டும் வண்ணம் வடிவமைத்து வழங்கி வரும் திரு விவேக் அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. புதிய பொறுப்புகளை ஏற்கும் சென்னை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் வெங்கடேஷ், திருப்பத்தூர் மாவட்டம் செல்வம். அக்டோபர் 15 மதுரையில் பிரம்மாண்டமானதாக நடைபெறவிருக்கும் கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவில் கலந்து கொள்ள எதிர்பார்க்கப்படும் 1525 நபர்களும் 100 துறைகள் அல்லது மாவட்டங்களில் பொறுப்பாளராயிருப்பது அவசியம். அந்த வகையில் பலரும் தற்போது நாள்தோறும் பொறுப்பேற்று வருகிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் பப்ளிக் அஃபேர் துறை உதவி பேராசிரியர் வெங்கடேஷ் அவர்கள் 22வது துறையான கல்வியாளர் துறைக்கு மாநில பொறுப்பை ஏற்றுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் செல்வம் மாவட்ட கிராம களத்திற்கு பொறுப்பேற்பதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று இல்லம் தேடி நாமக்கல் மாவட்டம் பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி மற்றும் ஈரோடு மண்டல பொறுப்பாளர் திருமதி தங்கமணி ஆகியோர் இன்றைய இல்லம் தேடி பயணத்தில் ராசிபுரத்தில் 2 நகராட்சி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் திருமதி கஸ்தூரி மற்றும் நீலாவதி ஆகியோர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் மாணிக்க மாணவர் திட்டம் பற்றி விளக்கம் அளித்தனர். திருச்சி மாவட்டம் நல்லூர் வட்டம் லட்சிய ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கீழ்கண்டார்கோட்டை திருவெரும்பூர் தலைமை ஆசிரியை நிர்மலாபாய் அவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றமைக்கு லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார். புதுச்சேரி நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் இதயம் மற்றும் பல் பரிசோதனை முகாம். காவல் ஆய்வாளர் கீர்த்தி பாராட்டு. கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம், நடுக்குப்பம் விடுதி உரிமையாளர்கள், தாசியா தொண்டு நிறுவனம், ஹார்ட் ஃபார் ஹார்ட், ஸ்ரீ ராமஜெயம் டென்டல் கிளினிக் ஆகியவை இணைந்து மாபெரும் மருத்துவ முகாமினை புதுச்சேரி நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் நடத்தினர். இம்முகாமில் புதுச்சேரி சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அனைவரையும் பாராட்டி பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். 2 நாட்கள் நடைபெற்ற இம்முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர். அன்று கலாம் பசுமை பாதுகாப்பு நிறுவன தலைவர் தாஸ் அவர்களின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்றுகளும் நடப்பட்டன. இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை கிரிதரன், மோதிலால் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.